Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.5ல 11th sum பார்க்க போறோம். இது ரொம்ப important sum. The sum of three consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the three terms. Sum of three consecutive terms, that is a minus d, a plus d. அதுதான் ஏபியோட கான்ஸ்கியூட்டிவ் டேர்ம்ஸ். அதனோட சம் வந்து 27 கொடுத்துருக்காங்க, அதனோட ப்ராடக்ட் வந்து 288ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மூணு டேர்ம் என்னென்ன அதுதான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ சொல்யூஷனில் த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் a minus d, a plus d. Sum of three consecutive terms. So sum equal to 27 and a product 288. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சம் பார்த்தீங்கன்னா த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நம்ம எல்லாமே ஆட் பண்ணணும். ஸோ a மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி எல்லாம் சம் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க 27. ஸோ 27 போட்டுக்கோங்க. ஏ மொத்தம் 3 ஏ இருக்குது. ஸோ ஆட் பண்ணால் 3a மைனஸ் டியும் ப்ளஸ் டி கேன்சல் ஆயிரும். ஸோ 27 a ஈக்குவல் டு 27. இது இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ 3 9 3s are 27. ஸோ a ஈக்குவல் டு 9. ஏவோட டேர்ம் நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் போடலாம். என்னோட ப்ராடக்ட் வந்து 288. ஸோ இந்த த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படியே எடுத்துக்கோங்க. a மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. என்னோட ப்ராடக்ட் 288ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம். a மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. இது வந்து ஃபார்முலா ஃபார்மேட் மாதிரி இருக்குது. எப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு a ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே டி இருக்குது பிக்கு பதிலாக. ஸோ நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு நம்ம போட்டுக்கலாம். இங்கே ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டின்னு இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர்னு நம்ம போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர், ஏ அப்படியே இருக்கட்டும். 288. ஸோ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 9. ஸோ 9 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 288. 9 ஸ்கொயர் இஸ் 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. ஸோ இங்கே ஒரு ஏவும் இருக்கும். ஸோ ஏக்கு பதிலாக இங்கேயும் 9 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 9ன்னு போடுங்க. 288. ஸோ 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288. இந்த 9 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ 288 பை 9ன்னு வரும். ஸோ இது கேன்சல் பண்ணால் அது 1 டைம் வரும். 3 9s are 27, balance 1, 2 9s are 18. So 81 minus d square equal to 32. 81 இந்த 32 இந்த சைடு கொண்டு வந்துட்டா 30 மைனஸ் 32 ஆயிரும். மைனஸ் டி ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் டி ஸ்கொயர்னு ஆயிரும். 81 மைனஸ் 32 இஸ் 49. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோன்னா ரூட் ஆஃப் 49 வரும். டி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 49. டி ஈக்குவல் டு ரூட் 49 கேன் ஆன்சர் 7. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ரூட்லேருந்து நம்ம ஒரு வேல்யூ நம்ம எடுக்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆட் பண்ணணும். ஸோ டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஏயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 9 அண்ட் டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். த்ரீ கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர் a மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ. ஃபஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 9, டி ஈக்குவல் டு ப்ளஸ் 7க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்தது மைனஸ் 7க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. ஏங்கிறது 9, டிங்கிறது 7. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே ஏங்கிறது 9, ஏ ப்ளஸ் டி இஸ் 9 ப்ளஸ் 7. So 9 minus 7 is 2, 9, 9 plus 7 is 16. இதுதான். அடுத்தது மைனஸ் 7க்கு போடணும். a equal to 9, d equal to minus 7க்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ a minus d, a
a ப்ளஸ் டி. ஏக்கு பதிலாக 9 மைனஸ் இந்த மைனஸ் இங்கே போட்டுக்கோங்க. டியோட வேல்யூ -7. ஸோ -7. ஏவோட வேல்யூ 9 9 ப்ளஸ் டியோட வேல்யூ -7. ஸோ minus into minus plus 7 9 plus into minus minus. So 9 minus 7. 9 plus 7 is 16. 9 2. ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டுக்கு 2 9 16 வருது. அடுத்தது அப்படியே ரிவர்ஸில் வரும். 16 9 2ன்னு வருது. ஸோ the 3 terms are 2 9 and 16.